வணக்கம் மக்களே. இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உண்மை ஆண்களை குறை சொல்வதற்காகவும் இல்லை, அதே நேரத்தில் பெண்களை குழப்புவதற்காகவும் இல்லை. இது நாம் இதுவரை யாரிடமும் சரியாக கற்றுக்கொள்ளாத ஒரு முக்கியமான புரிதல். அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுகின்றன என்றால், வெறும் ஆண்குறி யோனி பிரவேசம் மட்டும் இருக்கும் உடலுறவில், அதாவது ஆங்கிலத்தில் பெனட்ரேஷன் செக்ஸ் என்று சொல்லப்படும் ஆண்குறி யோனி பிரவேசம் மட்டும் இருக்கும் உடலுறவில் 80 முதல் 85% பெண்கள் உச்சகட்டத்தை அடைவதில்லை என்று அறிவியல் ஆராய்ச்சி உண்மைகள் நமக்கு சொல்லுகின்றன. இது அதிர்ச்சியான தகவலாக உங்களுக்கு தோன்றலாம். அதே நேரத்தில் இது ஆணையோ அல்லது பெண்ணையோ யாரையும் குறை சொல்லுவதற்காக அல்ல, இது ஒரு உண்மை. அதே நேரத்தில் 15 முதல் 20% பெண்கள் பெனட்ரேஷன் செக்ஸின் போது, அதாவது ஆண்குறி யோனி பிரவேசம் என்னும் உடலுறவின் போது உச்சகட்டத்தை அடைகிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. அது என்னவென்றால், அது ஆண்குறி காரணமாக அல்ல, பெண்களில் உடலில் உள்ள இன்ப அமைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் பிளஷர் சிஸ்டம் என்று சொல்லப்படும் இன்ப அமைப்பு செயல்படுவதால் தான் இந்த 15 முதல் 20% பெண்களுக்கு பெனட்ரேஷன் செக்ஸின் போது உச்சகட்டத்தை அடைகிறார்கள் என்று அதே அறிவியல் ஆராய்ச்சி உண்மைகள் நமக்கு சொல்லுகின்றன. பல நூற்றாண்டுகளாக நாம் என்ன நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால், பெண்களின் உச்சகட்டம் ஆண்குறியின் செயல்திறனில் இருக்கிறது என்று. அதாவது பெண்களின் உச்சகட்டம் ஆண்குறியின் செயல்திறனில் இருக்கிறது என்றால், நாம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்பி வரும் விஷயம் இதுதான். அதாவது ஆணின் வலிமை, நீடித்த நேரம், அளவு, வேகம், பெனட்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஃபோர்ப்ளே, இன்னும் பல. இவைகளால் தான் பெண்கள் உச்சகட்டம் அடைகிறார்கள் என்று நாம் நம்பினோம். ஆனால் அறிவியல் சொல்லும் உண்மை அதுவல்ல. பெண்களின் உச்சகட்டத்தின் மூல திறவுகோல் அவர்களின் உடலில் உள்ள இன்ப அமைப்பில்தான் உள்ளது. இதனால் ஆண்கள் தங்களை குறை சொல்ல தேவையில்லை. அதாவது பெண்களின் உச்சகட்ட பிரச்சனைக்கு ஆண்களே காரணம் என்று ஆண்கள் தங்களை தாங்களே குற்றவாளிகளாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பெண்களும் தங்களை குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இது யாருடைய தவறும் இல்லை. இது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படாத ஒரு புரிதல். அப்படி என்றால் பெண்களின் இன்ப அமைப்பு என்றால் என்ன? இது பெண்களின் உடலுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கும் ஒரு அமைப்பு. இது ஆணிடமிருந்து வருவது அல்ல, பெண்களிடமே இருக்கும் ஒரு பொக்கிஷம். அப்படி என்றால் ஏன் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த அமைப்பு செயல்படுவதில்லை? இதற்கு மிக முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறது. பெண்களில் இந்த இன்ப அமைப்பு இருக்கிறது, ஆனால் அது பலரிடத்தில் உறங்கிய நிலையில் இருக்கிறது. அதாவது இந்த இன்ப அமைப்பானது ஆங்கிலத்தில் ப்ரெஷர் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த இன்ப அமைப்பானது பல பெண்களிடத்தில்
உறங்கிய நிலையில் இருக்கிறது மற்றும் அதை மீண்டும் நம்மால் செயல்படுத்த முடியும். இது பெண்களின் உடலின் குறைபாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளாக இந்த இன்ப அமைப்பை பற்றி யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால்தான் இந்த அமைப்பு உறங்கிய நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன தேவை? இந்த இன்ப அமைப்பை பற்றிய சரியான புரிதல் நமக்கு தேவை மற்றும் முறையான வழிகாட்டுதல். இந்த இன்ப அமைப்பை செயல்படுத்துவதற்கான முறையான வழிகாட்டுதல் நமக்கு தேவை. இது இயற்கையான ஒரு உடல் அறிவியல். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அமைப்பு, அதாவது இன்ப அமைப்பு, ஆங்கிலத்தில் ப்ளஷர் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த இன்ப அமைப்பு பற்றிய புரிதல் திருமணம் ஆனவர்களுக்கும், திருமணம் ஆகப் போகிறவர்களுக்கும், திருமணம் இல்லாத பெண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், அனைவருக்கும் இது பயனளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பெண்களின் இன்ப அமைப்பை புரிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட தந்த்ரா யோகா என்ற ஆன்லைன் கோர்ஸ் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.